ஒய் ப்ராக்டிஸ் வித் யோகி. இவன் என்னடா பண்ண போறான், எதடா ப்ராக்டிஸ் பண்ண போறான், என்ன தாண்டா சொல்ல வரான், அதான் நினைச்சீங்க. எஸ், என்னன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் நிறைய ஆசை இருக்கிற ஒரு பையன், நிறைய கத்துக்கணும், புதிய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், பிடிச்சத இசிடேஷன் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன். பட் அவனோட கரண்ட் ஏஜ் வர எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிடிச்சதை செய்யறதுக்குமான சிச்சுவேஷன் அவனுக்கு அமையல. ஓகே, இப்ப ஏன்டா இதெல்லாம் சொல்ற, நான் மேட்ருக்கு வரேன். இப்ப அந்த பையன் நானா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நானும் அவனை மாதிரிதான் கொஞ்சம் நிறையவே ஸ்டேஷன் இருக்கும், நிறைய தயக்கம், நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு பெருசா அவ்வளோலாம் எதுவும் தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியும், அது எவ்வளவு தெரியும்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த ஹெசிடேஷன் சொன்னது எதுலன்னா, இப்ப என்னை சுத்தி ஒரு விஷயம் இருக்கும், நான் இருக்கிற இடத்துல ஒரு டிஜே போடுறாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு, எனக்கும் அங்க ஆடணும், ஜாலியா இருக்கணும், அந்த என்வாயன்மெண்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், உள்ள இறங்கணும்னு தோணும். பட் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நினைச்சு டைம் போனதும் லைஃப் போனதும் தான் மிச்சம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஒர்க் லைஃபையும் நம்மளுக்கு பிடிச்ச கபடியும் ஃபிட்னஸும் விட்டு போன ஃபிட்னஸும் அண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் டான்ஸு கூட ஓகேன்னு நினைக்கிறேன். டான்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே எப்படி ஒர்க் லைஃபோட சேர்த்து பேலன்ஸ் பண்றோன்றது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் ப்ராக்டிஸ் வித் யோகி. அடுத்து எதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பொறுமையா பார்ப்போம்.